காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து பலரும் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதில் ஆர்வம் காட்டினர். மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் வினோஜ் பி செல்வம், தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி மற்றும் 4 சுயேட்சைகள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த தொகுதியில் இதுவரை 9 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். நீலகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜெயக்குமாருக்கு அவரது கட்சியினர் மாலை அணிவித்தும் காய்கறி சீர்வரிசை கொடுத்தும் வரவேற்பு அளித்தனர். உதகை காபி ஹவுஸ் சதுக்கத்தில் தொண்டர்களிடையே உற்சாகமாக குத்தாட்டம் ஆடியபடியே பேரணியாக சென்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் இவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அருண் தம்புராஜிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சத்யாதேவி உடல்நலக்குறைவு காரணமாக 2 மணி நேரம் காத்திருந்து தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தாக்கல் செய்தார். தமுக்க மைதானத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுடன் திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக சென்ற அவருக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டதை அடுத்து அவர் அங்கேயே நாற்காலி போட்டு அமர்ந்து விட்டார். பின்னர் வேட்பாளர் சத்யாதேவியை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அங்கும் உடல்நிலை முடியாமல் ஓய்வெடுத்த சத்யாதேவி பின்னர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் பழனியம்மன் என்ற வேட்பாளர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவர் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை எதிர்க்கும் வகையில் தலையில் பொம்மை விமான நிலையம் வைத்துக் கொண்டு சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்வபுரத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் நடனமாடிக்கொண்டும் முருகா முருகா என்று பாடிக்கொண்டு சுயேட்சை வேட்பாளராக மனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.